குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.7ல 10th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அ ட்ரெயின் ரன்ஸ் அட் 60 கிலோமீட்டர் பர் ஹவர் இட் ரீச்சஸ் இட்ஸ் டெஸ்டினேஷன் லேட் பை 15 மினிட்ஸ். அதாவது ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில், ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர்ன்ற ஸ்பீடில் போச்சுன்னா அது ஒரிஜினல் டைமை விட எவ்வளவு மணி நேரம் லேட்டாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் லேட்டாக போகுது அப்படின்றாங்க. பட் இஃப் இட் ரன்ஸ் அட் 85 கிலோமீட்டர் பர் ஹவர் இட் இஸ் லேட் ஒன்லி பை 4 மினிட்ஸ். ஒருவேளை 60 கிலோமீட்டருக்கு பதிலாக 85 கிலோமீட்டர்னு ஸ்பீடை ஏற்றும் போது அது ஒரிஜினல் டைமை விட எவ்வளோ மினிட்ஸ் லேட்டாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் லேட்டாக போகுது. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டு பி கவர்டு பை த ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணது இல்லைங்களா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும், இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான நம்ம ஸ்பீடை பார்க்குறோம், ரெண்டு விதமான டைம் டிலேவை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீன்றது டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கோங்க. இங்கே என்னென்ன கான்செப்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு வருது, டிஸ்டன்ஸ் வருது, டைம் வருது. அப்போ பொதுவான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே நமக்கு ஸ்பீடை கொடுத்துட்டாங்க, டைமை கொடுத்துட்டாங்க. எதை கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. அப்போ இந்த டி ஆப்போசிட் சைடில் வந்துருச்சுன்னா டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இன்டூ டி. அப்போ டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போது கேஸ் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 60 கிலோமீட்டர் பர் ஹவர். அதே மாதிரி டைம் என்ன ஆகுதுன்னா, ஒரிஜினல் டைமை டீன்னு வச்சுக்கணும், ஆனால் அது என்ன ஆகுது, 15 மினிட்ஸ் லேட்டாக போகுது. அப்போ 15ன்றது மினிட்ஸ். 1 hour இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மினிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். ஏன்னா இங்கே நமக்கு ஸ்பீடு எதில் தான் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவரில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டைமை விட 15 மினிட்ஸ் டிலே. அப்போ அந்த 15 மினிட்ஸ் ஹவராக மாற்றணும்னா 15/16 சொல்லிட்டு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம மினிட்டை ஹவராக கன்வெர்ட் பண்ணுறோம், சின்ன யூனிட்டை பெரிய யூனிட்டுக்காக மாற்றும் போது டிவைட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் 15யும் 60யும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 15 1s are 15, 15 4s are 60. நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா பென்சிலை யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைம், அதாவது டி ப்ளஸ் 1/4ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நமக்கு ஸ்பீடுன்றது தெரியும், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டைம்ன்றது தெரியும். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ டிஸ்டன்ஸை ஸ்மால் டின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 இன்டூ, அதை ப்ராக்கெட்லையும் போடலாம் இல்லை இன்டூ சிம்பலும் போட்டுக்கலாம். டைம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி ப்ளஸ் 1/4. இந்த 60யை ஒவ்வொன்றத்தோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 60 இன்டூ டி என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 60t. நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் 60யும் 1/4யும் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 60 இன்டூ 1 is 60/4 அப்படியே எடுத்து போட்டுக்கணும். இந்த 60tயை எதுவும் பண்ண முடியாது. இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். 4 1s are 4, இங்கே பார்த்தீங்கன்னா 4 1s are 4, ரிமைண்டர் 2. அப்போது 20ன்னு வருதுங்களா, 4 5s are 20. கீழே 1ன்னு வந்தால் விட்டுறணும், ஆனால் மேலே 1ன்னு வந்தால் அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்போது டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60t ப்ளஸ் 15 அப்படின்றத ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் 2. இப்போ ஸ்பீடு வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த ஸ்பீடில் போகும்போது ஒரிஜினல் டைமை விட எவ்வளோ மினிட்ஸ் டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ். திரும்பவும் இங்கே மினிட்ஸ்ன்னு இருக்கிறதுனால இதை ஹவராக மாற்றணும்னா நம்ம 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4 15s are. அப்போ இந்த டைம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டைமை விட t ப்ளஸ் 1/15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 85 இன்டூ டீக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த டீயோடைய வேல்யூவை தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஸோ சேம் ப்ரீவியஸில் என்ன பண்ணோமோ அதே மாதிரியே பண்ணுறோம். 85 இன்டூ டி இஸ் 85t ப்ளஸ் இதை 85 இன்டூ 1 இஸ் 85/15ன்னு வச்சுக்கிறோம். இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இது ரெண்டுமே 5 டேபிளில் போகும். 5 1s are 5, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 35னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5 7s are 35. திரும்ப 15 எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் 3 டைம்ஸ் போகும். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்துலையுமே லெஃப்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ரைட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணுறோம், டி எல்லாம் ஒரு பக்கம், நியூமரிக்கல் வேல்யூ அதாவது நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரும். இதில் டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 இருக்குது, 85 இருக்குது. எது பெருசு, 85. அதற்கு உண்டான சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 60tயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த 17/3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 15
இருக்குதுங்களா, முதல்ல அதை எடுத்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் 17/3 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா மைனஸ் 17/3 இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் 60 அடுத்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 60. இப்போ மைனஸ் ப்ளஸ்னாலே நீங்கள் யாரை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸை செக் பண்ணணும். இங்கே கீழே எதுவும் இல்லைனா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். வேறு டினாமினேட்டர்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 × 3 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 45 மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 1 × 17 is 17. கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுடணும். இஸ் ஈக்குவல் டு 85ல் 60 போச்சுன்னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 25t. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம், ஆன்சர் 28ன்னு வருது. பை 3 இஸ் ஈக்குவல் டு 25t. நமக்கு தேவை t மட்டும்தான். ஸோ டீயை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 25 ஆப்போசிட் சைடில் போகும்போது மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஆல்ரெடி கீழே 3ன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25 போடும்போது நீங்கள் 3 பக்கத்தில் எப்படி 25ன்னு போட்டிங்கன்னா இது 325ன்னு ஆகிடும். ஸோ 3 × 25ன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ டீயோடைய வேல்யூ என்னால் இது எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா t இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிற 28 அப்படியே வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற 3யும் 25யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 75. ஸோ இந்த 28/75ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஹவர்ஸில் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கன்வெர்ட் பண்ணது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸில் இருக்கும். இப்போ ஹவர்ஸை மினிட்டாக மாற்றணும், அதாவது ஹவரை மினிட்டாக மாற்றணும். ஹவருன்றது பார்த்தீங்கன்னா பெரிய யூனிட்டு, மினிட்டுன்றது பார்த்தீங்கன்னா சின்ன யூனிட்டு. பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட்டுக்கு மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். இந்த கான்செப்டை பற்றி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் கன்வர்ஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கமிங் பேக், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ மினிட்ஸ்க்கு மாற்றுறேன்றதுனால × 16 சொல்லிட்டு பண்ணுறேன். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ கால்குலேட் பண்ணி கேன்சல் பண்ணி போடுறீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 28/75 × 60. இது ரெண்டுமே 5 டேபிளில் போகும். ஸோ 5 12s are 60. இது பார்த்தீங்கன்னா 5 1s are 5 6 7. ஸோ 5 5s are 25. திரும்ப பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் எந்த டேபிளில் போகணும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில். 3 4s are 12 3 5s are 15. இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 4 8s are 32 4 2s are 8 9 10 11. ஸோ 112 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 5 2s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ரிமைண்டர் 1. இந்த 2வை இறக்குறோம். அகெயின் 5 2s are 10 ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துடும். ஒரு பாயிண்ட்டை வச்சிங்கன்னா 0வை சேர்த்துக்கலாம். ஸோ 5 4s are 20. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி தான் போடணும். ஸோ 22.4ன்றது இந்த ஹவர்ஸை நம்ம என்னவா மாற்றிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸாக மாற்றிருக்கிறோம். இப்போ நம்ம டீயை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டீ கிடையாது, டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவை தான் கண்டுபிடிக்கணும். 2 ஈக்குவேஷனில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் பை எல்லாம் வர்றதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னவோ அதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ d இஸ் ஈக்குவல் டு 60 இன்டூ டீக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இதை தான் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஹவர்ஸை மினிட்ஸாக மாற்றினது, இந்த வேல்யூ அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். தட் இஸ் 28/75 அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். ப்ளஸ் 15ன்றதை போட்டுக்கிறேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 60 × 28/75 பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் வெறும் அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த வேல்யூ தூக்கி நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இங்கே கண்டுபிடிக்கலைன்னா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே கண்டுபிடிச்சாலும் ஓகே, கண்டுபிடிக்கலனாலும் ஓகே, பட் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டா இந்த இடத்துல கால்குலேஷன் தேவை கிடையாது. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி போட்டதில் தான் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 22.4 + 15 அப்படியே வச்சுக்கோம். இப்போ இதை எப்படி ஆட் பண்ணுறது? 22.4 + 15ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல் பார்ட், அதாவது முழு எண். ஸோ 1s 10s அந்த மாதிரி தான் எடுத்து எழுதணும். பாயிண்ட்டுக்கு அப்புறமா எதுவும் இல்லைனா 0ன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். 5 + 2 is 7 2 + 1 is 3. ஸோ 37.4 கிலோமீட்டர். ரெண்டும் வெவ்வேறு ஸ்பீடாக இருந்தாலும் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தொலைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 37.4 கிலோமீட்டர். ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.